இந்த அனலாக் ரீடு நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, இதோட ரெசல்யூஷன் லெவல் வந்து எவ்வளவு அப்படிங்கிறத யாராவது இன்டிமேட் பண்ண முடியுமா? எனக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஏடிசி வந்து ரெசல்யூஷன் பிட் வந்து எவ்வளவு அப்படிங்கிறத யாராவது இன்டிமேட் பண்ண முடியுமா? ஓகே, ரெசல்யூஷன் அப்படின்னா என்னென்னா நம்ம வந்து எத்தனை பிட் ஏடிசி யூஸ் பண்ணுறோம்னு கேட்குறேன். அந்த எத்தனை பிட் ஏடிசி யூஸ் பண்ணுறோம், 8 பிட்டா இல்லை 10 பிட்டா இல்லை 12 பிட்டா இல்லை 16 பிட் ஏடிசி யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த கோடை என்ன பண்ணுறேன், கம்பைல் பண்ணுறேன். ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பைனரி. ஓகே, இப்போ வந்து கோடிங் என்ன ஆகுது, கம்பைலிங் ஆகுது. கம்பைலிங் ஸ்கெட்ச் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், என்னுடைய ப்ராஜெக்ட் ஃபைலுக்கு போய்ட்டு ஐசியை டபுள் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், என்னுடைய ப்ரோக்ராம் ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு LIM இதில் வந்து என்ன பண்ணுறேன், inno.x. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறேன், ப்ளே பண்ணிட்டேன். இதோட டைமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் நம்ம பில் பண்ணோம். 251 வந்து நம்ம பில் பண்ணியிருக்கோம். பில் பண்ணதை வந்து ஓகே கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்து சிமுலேஷனை ப்ளே பண்ணுறமாங்க. ப்ளே பண்ண உடனே பார்த்தீங்கன்னா லைட் இன்டென்சிட்டி மானிட்டர் அப்படின்னு உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ வந்து நான் வேல்யூஸை ஃபுல்லாக ரிடியூஸ் பண்ணிடுறேன். அப்போ என்ன ஆகும், நம்மளோட அப்ஸ்ட்ராக்டில் வந்து லோவாக இருந்தாலும் ஹையாக இருந்தாலும் நம்ம வந்து இன்டிமேட் பண்ணுற மாதிரி போடணும். ஆனால் என்னுடைய கான்செப்ட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எபோவாக இருந்தால் மட்டும் எனக்கு என்ன பண்ண இன்டிமேட் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எபோ கொண்டு போகிறேன். 195, 327